ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வேண்டாம், அது மாதிரி கடலை எண்ணெயும் வேண்டாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது பெரிய வெங்காயமாக எடுத்து ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டும் பீன்ஸும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா குறுக்கில் கட் பண்ணி நீளமாக போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கோஸும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கோஸ் பொரியலுக்கு நான் எப்படி வந்து காய் துருவலாம் அப்படிங்கிற மாதிரி மெல்லிசாக பூ மாதிரி எப்படி துருவலான்னு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரியே நீங்கள் காய் துருவுறதை வச்சு திருவிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், உப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா பேஸ்ட்டு தான் போடுறேன். இந்த பேஸ்ட் எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் ஒரு 20 மிளகாயை நல்லா சுடுதண்ணியில் ஊற வைங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நம்ம டீஸ்பூனில் நீங்கள் போட்டுக்கணும், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பாருங்கள், இதில் நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகு வந்து ஒயிட் பெப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, பிளாக் பெப்பராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக இந்த மாதிரி தள்ளிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த சட்டியிலலாம் வந்து இந்த முட்டை பிடிக்காமல் வரும். ரொம்ப பொடியாக்கிட வேண்டாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா முட்டை நல்லா பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த காயெல்லாம் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 1 டம்ளர், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு அரிசியை நல்லா ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். நல்லா வெந்துருச்சு. வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதில் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடி வச்சு வடிச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியான உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்லேயே நல்லா உதிரியான சாதம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி ஆயிரும். இப்போ இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். நல்ல பொடியாக மல்லித்தலையை கட் பண்ணிவிட்டு நல்லா தூவி விட்டு வதக்கி விட்டு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நல்ல ஜம்முன்னு சூப்பரான ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஜம்முன்னு செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஒரு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் நல்ல எக்கெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.